யாரென்று தெரியாது. மன்னனுக்கே சரணடையாத அமைச்சர், மன்னனுக்கே பணியாத அமைச்சர் அவர். யாரோ ஒரு மனிதனுடைய நிழலிலே பணிந்து நிற்கிறார். அவர் அந்த முகத்தை நோக்கி இவ்வாறு ஒரு சொல்லும் பேசவில்லை, இவ்வாறே நிமிர்ந்து நோக்கி பணிந்து வேண்டுகிறார். அந்த குருவிற்கு எதிரே அமர்ந்திருந்து பணிந்து அமர்ந்திருந்த 100 பேரும் ஐயா இவர் யார், சிவமே இவர் யார் என்று கேட்கிற பொழுது இவன் எனது சிநேகன், வருங்காலத்தில் எனது எசமான். ஏனென்றால் பின்னாடிதானே திருவாசகத்தை இவர் சொல்ல சொல்ல அவர் எழுதுகிறார். அப்படி என்றால் வேலையாளாகத்தானே சிவபெருமான் வர இருக்கிறார். அப்படி என்றால் வேலையாளை வாங்குவர் ஆண்டை எசமான் தானே. அதனால் சூசகமாக சொல்கிறார், இவன் என் வாசகன். இவன் பேசக்கூடிய ஒவ்வொரு சொற்களும் மாணிக்கம், மணிவாசக என்று சொல்கிறார். திருவாதவூரர் மாணிக்க வாசகராக எழுந்தருகிறார். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று பாடுகிற பொழுது குரு தன்னுடைய 3 விரலால் திருநீர் எடுத்து திருவாதூரனுடைய நெற்றியிலே திலகம் இடுகிற பொழுது மாணிக்க வாசகர் ஒட்டுமொத்தமாக அமைச்சர் என்ற ஆணவத்தை துறந்து அணிகலன்களை துறந்து வெறும் வில்வ ஓடுடன் கூடிய ருத்ராட்சத்தை தன் தலையிலே தனது 16 இடங்களிலே அணிகலன்களால் சூடிக்கொண்டு ஒட்டுமொத்தமாக தன்னை சமர்ப்பணம் செய்கிறார். குருவினுடைய 2 பாதங்களையும் தனது தலையில் வாங்கிக் கொள்கிறார். 3 தீட்சை கண்டவர் மாணிக்க வாசகர். முதலாவதாக அருளல். ஐயா, ஒருவருடைய கரங்களை இறுக பற்ற வேண்டுமையா, இறைவனுடைய கரங்களை முதல் இறுக பற்றுங்கள். இறுக பற்றினால் ஐயா எவனோ ஒருவன் தனது கரத்தை இறுக பற்றியிருக்கிறான், யார் அந்த எளியவன் என்று இறைவன் ஏறெடுத்து பார்ப்பானாம். ஏறெடுத்து பார்த்தால் இறைவனுடைய கண் பார்வையில் நீங்கள் ஒட்டுமொத்த உருவம் உங்களுடைய பிறவியை தென்படும் ஐயா. 2வது தீட்சை விழிகளால் அருளப்பட்ட தீட்சை. திருவாதவூரருக்கு 2வது தீட்சையும் கிடைத்துவிட்டது. 3வது தீட்சை ஆட்கொண்டருளல். தன்னுடைய 2 திருவடிகளையும் எடுத்து திருவாதூரனுடைய தலையிலே வைத்து இவன் என் மாணிக்க வாசகன், என் மாணிக்க வாசகன், மாணிக்க வாசகன் என்று அழுது அழுது விழிநீரால் கழுவுகிறார் சிவபெருமான். ஐயா, இந்த 3 தீட்சைகளுக்கு மேல் எந்த தீட்சை ஐயா வேண்டும்? இன்றெல்லாம் நாங்கள் குருவாய் ஏற்றவர் எங்களுக்கு இந்த தீட்சை தருகிறார், 1 வருடம் கழித்து இந்த தீட்சை தருகிறார், அடுத்த இந்த தீட்சை தருகிறார், நிர்வாண தீட்சை, சைவ தீட்சை, சமய தீட்சை என்றென்றாம் சொல்கிறார்களே. தீட்சையினுடைய முழு இலக்கணம் இவர்கள் தான் ஐயா. முருகா.